உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொளி பதிவில் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க போகின்றோம். அது என்னவென்றால், வாக்கு தத்தம் என்றால் என்ன? அந்த வாக்கு தத்தம் கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் உண்டு? வாக்கு தத்தம் கொடுப்பதற்கு யாருக்கு தகுதி உண்டு என்பதை குறித்து தெளிவாக பார்க்க போகிறோம். எனக்கு தெரிந்து வேதாகமத்தில் நான் படித்தவற்றில் ஏறக்குறைய 60 விதமான வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒன்றை தவிர மற்ற அனைத்து வாக்கு தத்தமும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். யாயேல் இஸ்வா மசாயா யெகோவா எலோஹா ஏல் எலோஹா அல்லேலூயா யாயேல் யாயேல் யாயேல். நான் இப்ப சொன்ன கர்த்தருடைய உண்மையான ஒரிஜினல் பேர், அது உண்மையான ஒரிஜினல் பேர், ஒரே பேர், நிச்சயமான பேர். சரி, வாக்கு தத்தம் என்றால் என்ன? அதை கொடுக்கக்கூடிய தகுதி, வல்லமை, அது கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர். வானத்தையும் பூமி உண்டாக்குற சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக அவரை வைத்து கொடுக்கக்கூடிய உண்மையும் நிச்சயமுமான, ரொம்ப முக்கியம், உண்மையா இருக்கும், நிச்சயமா இருக்கும். அதாவது இந்த பூமியோட முடியறதல்ல, என்றென்றைக்கும் அது வரும். அந்த வாக்குத்தத்தங்கள் மாறி போகாதவை. அவற்றில் சில வாக்குத்தத்தங்கள் ஆவிக்குரிய தேவனுடைய சித்தத்துக்குரிய நிச்சயமானவைகள். சில வாக்குத்தத்தங்கள் பூமிக்குரிய மாம்சத்துக்குரியவைகள். பூமிக்குரிய மாம்சத்துக்குரிய வாக்குத்தத்தம் எல்லாம் இங்கே நிறைவேற்றப்பட்டு முடிந்துவிடும். நிச்சயமாய் உள்ள வாக்குத்தத்தம், அதை எதிர்நோக்கி நாம் போக வேண்டும். சுருக்க சொன்னார், வானத்தின் பூமி உண்டாக்குற சர்வவல்லமையுள்ள பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் மூலமாய் உண்மையான, உத்தமமான, நிச்சயமான ஒரு சத்தியம்தான் வாக்குத்தத்தம். சத்தியம் பண்றார். சிலர்த்த அவரை விட பெரிய ஆள் யார் இல்லாதனால் தன் பேரிலே ஆணையிடுவார். நான் என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என் நாமத்தில் சொல்கிறேன், என்னை கொண்டு சொல்கிறேன். அவருக்கு மேல ஒருவர் இல்லாதபடியால் சில வாக்குத்தத்தம் அவரை கொண்டே சொல்வார். அதில் கிறிஸ்து வருவார். இந்த வாக்குத்தத்தத்தில் கிறிஸ்து வருவார் என்ற உண்மையை ஒரு வசனத்தை கொண்டு படிக்கலாம். 2 கொரிந்தியர் நிருபகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2 கொரிந்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. தேவன் மகிமைப்படும்படி, தேவன் சித்தம் நிறைவேறும்படி, அதனால் மனிதர்கள் நம்பிக்கை வைக்கும்படி, அதை அடையும்படி கடந்து வருவதுதான். அதுக்காக தான் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆனா இன்றைக்கு பேய்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு இருக்கு. அது எப்படி பேயின்றியா? தனகரன் என்கிற ஒரு லூசிபர் பேய். இவன் சொன்ன அம்புட்டும் போய் ஒண்ணு கூட வாக்குத்தத்தம் கிடையாது. அடுத்து 2வது லூசிபர் மோகன் சீலாசன், அவன் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். இன்னும் நிறைய பேர் இருக்கானோ. ஆலன் பால், இப்போ பால் தினகரன், அவன் சாது சுந்தர், அந்தர் செல்வராஜ், இன்னும் ஏகப்பட்ட பேர். அந்த பேரை சொன்னாலே சாபம், இந்த பேரை சொன்னாலே பாவம். முற்றிலும் கர்த்தருக்கு மாறாக ஜனங்களை கர்த்தரை விட்டு திசை திருப்பி வாக்குத்தத்தம் என்ற பெயரில் சாத்தானுக்கு நேர வழி நடத்தி விட்டாங்க. இவங்க சொல்றது எதுவுமே வாக்குத்தத்தம் இல்லை.
இவங்க சொல்ற அத்தனையும் போய் தினமும் காலையில் வாக்குத்தத்தம் ஒரு அதிகாரம் பிதாவாகிய தேவன் ஒருவருக்கு மட்டுமே, அது கிறிஸ்து வழியாக வசனத்தை கொடுத்து நிரூபிச்சிருக்கேன். நான் வசனத்தை விட்டு எப்போ வெளியே போக மாட்டேன். ஒரு ஊழியக்காரன வேலை என்ன? வாக்குத்தத்தம் கொடுக்கறதா ஊழியக்காரன் வேலை? வாக்குத்தத்தம் கொடுப்பது ஊழியக்காரன் வேலை அல்ல, இது பேய் வேலை. வாக்குத்தத்தம் என்ற பெயரில் பேய் செயல்படும். அவளும் போய் ஒரு சில உதாரணம் சொல்றேன். ஒரு வாக்குத்தத்தம் தெய்வம் கொடுக்க, பூமிக்குரிய வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கவளை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியுள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இது ஒரு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இன்னொரு இடத்துல வானத்தை ஆனால் பார், நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்ன, இப்படி உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். பூமியின் மணலை பார். ஆபிரகாம் கூடாரத்துக்குள் இருப்பார். ஆபிரகாமை போய் ஒரு நண்பனை போல பைபிள் அப்பதான் சொல்லப்படுது. யாக்கோபு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசி கேட்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. என்கிற வேதவாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். தெருவுல போற பயலுக்கும், குடியார பயலுக்கும், திருட்டு பயல் வாழ்ந்த பயலுக்கும், 10 ரூபா போற 100 ரூபாய்க்கு விற்கிற யாரும் பண்ற பயலுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கிடையாது. வாக்குத்தத்தம் யாருக்கு? அவரால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு, தெய்வத்தோடு நெருங்கி நண்பனை போல அல்ல, அவருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரனாக, அவருக்கு உகந்தவனாக, அவருக்கு பிரியமானவனாக, அவர் மேல் விசுவாசம் வைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறவன் எவனோ அவனுக்கு தான் வாக்குத்தத்தம். பைபிள் தூக்கிட்டு வாக்குத்தத்தம் கிடையாது. 60 விதமான வாக்குத்தத்தம் பைபிள் இருக்கு. ஆனால் இன்றைக்கு வாக்குத்தத்தம் என்ற பெயரில் சரி மகா கேவலமான செயலானதுக்கு இவங்க சொல்ற ஒரு வாக்குத்தத்தம் எவனுக்கும் பலிக்கல. நான் அடுத்த வரியில வரேன். ஆபிரகாம் கூடாரத்துக்குள் இருக்கிறார். ஒரு சிநேகிதன் என்று பேசுறது போல, ஒரு சிநேகிதனோட எப்படி பேசுவான்? மாண்புமிகு எனது நண்பர் அவர்களே, சற்று வெளியே வருவீர்களா? அப்படியே பேசுவான். நேரா போய் வீட்டுக்கு மேலே நிற்பான் தைரியமா. ஏய் தம்பி, நண்பா வாடா வெளியம்மா, சீக்கிரம் வாடா. அப்படி ஒரு நண்பன் பேசுவது போல தேவன் ஆபிரகாமோடு பேசினார். அவரை வைத்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டு அவர் மகிமைப்படும்படி, அவருடைய சித்தம் நிறைவேறும்படி, அவருடைய நாமம் மகிமைக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுது. ஊரை கொள்ளையடிச்சு கோடிகளை சேர்த்து வச்சு திருட்டு போய் வாழ்ந்த பையன் பேர் வாங்கி இன்கம் டாக்ஸ் கட்டாம கேஸ் போட்டு கடவுளுடைய நாமத்தை தூசிக்கிற போல வாக்குத்தத்தம் கிடையாது. அப்படி பார்த்தால் தினகரன் பயலுக்கு வாக்குத்தத்தம் கிடையாது. அவன் சொன்னதும் வாக்குத்தத்தம் இல்லை. அவனுக்கு எந்த வாக்குத்தத்தமும் ஆண்டவர் கொடுக்கல. அவனுக்கு சந்ததி இவன் பாலனவன், அவன் பிள்ளை எல்லாம் கேடு கட்ட சந்ததி. உண்மையான கிறிஸ்தவ கெடுத்து நிக்கணும் பண்ணிட்டான். நான் இப்ப தீர்க்கதரிசனமா இந்த வீடியோல பதிவு பண்றேன். இந்த லூசிபர் மோகன் சி லாசர் இருக்கிறான். மோகன் சி லாசர் என்று லூசிபர் இந்த பையன் செத்து போயிட்டான்னா இவன் ஊழியாலும் க்ளோஸ். எல்லா பயிலும் அங்க என்ன நடக்கும்? வியாபாரம் தான் நடக்கும், அடிக்கடி நடக்கும், சொத்து சண்டை நடக்கும். இப்பயும் அங்க அதான் நடந்துட்டு இருக்கு. ஆசைப்பத்திரிலாம் எனக்கு, காட்டு புத்தகம் வைக்கலாம் உனக்கு, கட்டணம் எல்லாம் எனக்கு, பணம் எல்லாம் உனக்கு. 11 பேர் இருக்கான். மக்கள் கொடுக்குற காணிக்கையை கொள்ளையடிச்சு இவனோடால பூமியில தமிழ்நாட்டில் எவனும் ஆசீர்வதிக்கப்படல. சரி வாக்குத்தத்தம் இந்த ஆசீர்வாதத்தை
அடுத்த வீடியோ போறேன். இவனும் எவனையும் ஆசீர்வதிக்கல, இவனும் ஆசீர்வதிச்ச ஆசீர்வாதம் எவனுக்கும் பலிக்கல. அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப வாக்குத்தத்தத்தை பார்ப்போம். இவன் 2 பேரை உதாரணம் சொல்லியிருக்கேன். இதே போல எல்லா ஸ்தாபனங்களிலும் பரலோக பிதாவாகிய தேவன் அவருடைய சித்தத்தின்படி நான் இந்த ஊழியத்தை ஒரு பக்கம் செய்து கொண்டு பீஸ் ஜஸ்டிஸ் கவுன்சில் அப்படின்னா ஒரு அமைப்பு உருவாக்கி ஏறக்குறைய தமிழ்நாட்டில் அனைத்து ஸ்தாபனங்களுக்கு உள்ள பூந்து வழக்குகளை நடத்தி கொண்டிருக்கேன். 1818 உள்ள ஒரு சொசைட்டி ஸ்தாபனம், சொசைட்டி ஆஃப் சென்ட் ஜோசப் காலேஜ், 1818. டிஎல்சின்னு ஒரு ஸ்தாபனம் இருக்கு. சிஎன் பால் என்பவர், பர்த்தலமையும் சிஎன் பால் 300 ஆண்டை தாண்டிடுச்சு. அவங்க எல்லாம் உருவாக்கி வச்ச போன ஊழியத்தன்னைக்கு என்ன நடக்குது? சொத்தை விற்கிறது, பொலிட்டிக்ஸ், அரசியல். ஒருவன் அதில் தலைவனாகிறதுக்கு நீ எனக்கு ஓட்டு போடு, உனக்கு ஓட்டு போடுன்னு அந்த காலத்தில் நீதிமான்கள், சத்தியவான்கள், பக்திமான்கள் உண்மையில கர்த்தருக்காக தன் உயிரை கொடுத்து வாழ்க்கையை தியாகம் செய்து ஊழியம் செய்து உண்டாக்கி வச்சுட்டு போன அந்த ஊழியர்கள் எல்லாம் ஸ்தாபனங்களாகி அப்பப்போ இஷ்டத்துக்கு 2 கோடி வேணுமா ஒரு தீர்மானம் போட வேண்டியது, 10 ரூபாய் கையெழுத்து போட வேண்டியது, அதை எவன் பேர்னா சொல்லி வித்து அதை எடுத்து கொள்ளையடிக்க வேண்டியது. இதுக்கு பேர் தான் வாக்குத்தத்தமா? இதுதான் வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதா? ஏறக்குறைய ஒரு சில ஸ்தாபனங்களை தவிர எம்பிஏ மெட்ராஸ் பெண்டகோஸ்டல் அசம்பிளி இது 1918 பெந்தகோஸ்டல உள்ள போஸ்ட் இதுதான். மற்ற டிஎல்சி ஆர்சி 1812 வந்து ஆர்சி அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. 1700 வாக்குத்தத்தம் என்ற பெயரில் மகா மோசமான பிசாசின் சித்தம் தான் நிறைவேறிருக்கு. வாக்குத்தத்தம் யார் கொடுப்பார்? ஆண்டவர். தமக்கு பிரியமான உண்மையான தன்னிடத்தில் நண்பனை போல உண்மை உத்தமாய் நடக்கிற அவருடைய தாசருக்கு. நேற்று வந்து பைபிள் பிடிச்சிட்டு வந்த பேர்லாம் வாக்குத்தத்தம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சாத்தான் தந்திரமாய் இந்த பைபிளுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக தினமும் ஒரு வாக்குத்தத்தம், கடலில் படுற வசனத்தெல்லாம் வாக்குத்தத்தம், தினமும் வாக்குத்தத்தம், வாரந்தோறும் வாக்குத்தத்தம், மாசந்தோறும் வாக்குத்தத்தம், வருஷந்தோறும் வாக்குத்தத்தம். இடையில அப்பப்போ ஒரு பணம் வேணும்னா கடவுளுக்கு சொன்னார் இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. ஐயோ, ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டால் அது நிறைவேறத்துல பல பாடுகள் துன்பங்களை கடந்து போகணும். ஆபிரகாமை எடுத்துக்கொண்டோம், முதல்ல வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு, அதை நிறைவேறனா குடும்பத்தை விடுறா, உன் அப்பாவை விட்டுரு, உன் ஊரை விட்டுரு, உன் சகோதரரை விட்டுரு, நான் சொல்லுகிற இடத்துக்கு என்னுடைய சித்தம் நிறைவேற, என்னுடைய நாமம் கர்த்தருடைய சித்தம் நிறைவேற, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட நான் சொல்ற ஊருக்கு வா. இது எவ்வளவு பெரிய கஷ்டமான காரியம். இது வாக்குத்தத்தம்னா லங்கர் கட்ட குளிக்கு 10 ரூபாய் எக்ஸ்பர்ட்ல வச்சா ஆட்டில 100 ரூபாய் கிடைக்கணும் அப்படி தூக்கி கொடுக்கல. அவனே போட்டு வண்டி பண்ணி ஏமாத்திட்டு போயிடுவான். வாக்குத்தத்தம் கேவலப்படுத்துறீங்க. என்னன்னு தெரிய வாக்குத்தத்தம்? பிதாவாகி தேவன் இயேசு கிறிஸ்து. எங்கேயாவது பவுல் தன்னுடைய ஊழியத்தில் எவனுக்காவது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? எங்கேயாவது பேதுரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? சீசர்களில் மிகவும் அன்பானவன் யோவான் எங்கேயாவது வாக்குத்தத்தம் கொடுத்தாரா? இப்போ பேய் போல பேய் போனாலும் தனக்கு வைத்த பெருக்கணும், பணத்தை பெருக்கணும், இடத்தை வாங்கணும், கட்டுறதை கட்டணும், பிரம்மாண்ட கோபுரம், பிரம்மாண்ட மாளிகை, எசபெல் ஸ்பிரிட் எல்லாம் பெருக்கணும். நேபுகாத்நேச்சாருக்குள்ள ஸ்பிரிட் என் பராக்கிரமத்தினாலும் என்னுடைய ஞானத்தினாலும் என்னுடைய வல்லமையினாலும் நான் கட்டின மகா பாபிலோன் இடிச்சு வீழ்த்தப்படும். என்னடா செவக்கோபுரம்? செவக்கோபுரம் எங்கடா வாக்குத்தத்தம் இருக்கு? எல்லாமே சாபக்கோபுரம். அதாவது இந்த செபம்னு சொல்லி இயேசு கத்து விட்ட ஜெபத்தை விட்டான்.
இவனா நான் செபிக்கிறேன் அந்த உபவாசம் ஜெபம் இந்த உபவாசம் ஜெபம் 10 நாள் ஜெபிச்சேன் 3 நாள் ஜெபிச்சேன் அப்படின்னு இவனுக்கு மண்டல பிசாசு கொடுக்குற திட்டங்களை, பேய் கொடுக்குற திட்டங்களை, அதுல ஒண்ணு சாப கோபுரம் என்கிற சப கோபுரம், அல்லது செப கோபுரம் என்கிற சாப கோபுரம், செப தோட்டம் என்கிற பண தோட்டம். இயேசு கிறிஸ்து மூலமா பிதா கொடுத்தார், அதை நோக்கி தான் எல்லாரும் போகணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இது உண்மையானது, நித்தியமானது, சத்தியமானது. இது வாக்குத்தத்தம். தேவனால் கொடுக்கப்படும் வாக்குத்தத்தம் என்றால் என்ன? தேவனால் கொடுக்கப்படும் உண்மையான, சத்தியமான, நித்தியமான ஓர் நம்பிக்கை. அதான் வாக்குத்தத்தம். இதான் வாக்குத்தத்தம். இந்த மாதிரி வாக்குத்தத்தை கொடுக்க எந்த ஊழியக்கார பயனுக்கும் அந்த அதிகாரம் இல்லை. என்னோட சேர்த்தான் சொல்றேன், எவனுக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்படி கொடுத்த வாக்குத்தத்தம் எதுவும் உண்மை கிடையாது. எல்லாம் பொய் பித்தலாட்டம், ஏமாற்று வேலை. இந்த லூசு விசுவாசிகள் வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி வாக்குத்தத்தம் கொடுத்தான். எவன்டா கொடுத்தான்? இவன் சொல்ற வாக்குத்தத்தம் பொய். நீ நீர் பாய்ச்சா தோட்டத்தை போடும், வற்றாத நீர் விட்டு போல இருப்பான்னு சொல்றாங்க. அந்த வீட்டில் வசனம் தொங்க விட்டுருப்பான். இந்த வருட வாக்குத்தத்தம் அந்த போன நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் மற்ற வீட்டுல அந்த வீட்டுக்குள்ள போன சோத்துக்கு இல்லை, உடுத்த உடை இல்லை, தங்க ஒழுங்கான வீடு இல்லை, வறுமை, பஞ்சம். இது வாக்குத்தத்தமா? அடுத்த ஒன்று போடுவான், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் வீட்டில் தொங்க விட்டுருப்பேன். இந்த பரிசுர பொய்ய தேவ வசனம் உண்மை, இவங்க கொடுக்கறது பொய். அதுதான் இந்த வீடியோ முக்கியம். வாதை உன் கூடாரத்தை போடப்படுது. அந்த வாக்குத்தத்த அட்டையை தொங்க விட்டுருப்பான். அந்த வீட்டில் 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு வாதை இருக்கும். வாதை சாத்தானால் வரக்கூடிய சோதனை என்பது வேற. 12 அப்போஸ்தலர்கள் இயேசுவின் சீடர்கள் எவருமே எந்த இடத்திலையுமே நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லவே இல்லை, இல்லவே இல்லை. அப்ப இல்ல ஊழ பைத்தியக்கார ஊழியக்காரன் பயிர் தூக்கிட்டு எவன் தான் உங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது? வாக்குத்தத்தம் கொடுக்க யாரா நீங்களா? எங்கேந்திரா வந்தீங்க வாக்குத்தத்தம் கொடுக்க? உனக்கு வாக்குத்தத்தம் எங்கேந்திரா வந்துச்சு? 60 வாக்குத்தத்தம் பைபிள் இருக்கு. அது எல்லாமே நிறைவேறி முடிஞ்சிருச்சு. ஒரு 3 வாக்குத்தத்தம் மட்டும் நிறைவேறல. அதுல ஒண்ணு அந்த வாக்குத்தத்தம் நோக்கி போயிட்டு இருக்கோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்னொன்று, என் அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இது நான் முன்னாடி சொன்ன வாக்குத்தத்தோட தொடர்ச்சி, அதனுடைய சாரம்சம். நித்திய ஜீவன் அளிப்பேன், உயிர் தந்தாதான் நித்திய ஜீவன். அதுக்கு அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் புசித்து பானம் பண்ண வேண்டும். அடுத்தது மத்தேயு 6:33 வாசிப்போம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், இது ஒரு வாக்குத்தத்தம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீ தேடு, அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது வேதத்தில் எழுதப்பட்ட எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடினா உனக்கு வர்றதெல்லாம் பணமும் இடமும் பதவியும் சொத்து சுகம் இல்ல, பத்திரமும். அப்போ 16:22 வாசிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா என்ன கிடைக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடி போகும்போது நமக்கு வரும் காரியங்கள் என்னன்னு தெளிவா போடு. 14:22 சீசுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மனம் திரும்ப, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடு, அப்போ எல்லாம் கொடுக்கும். இதான் வாக்குத்தத்தம். இந்த 3 வாக்குத்தத்தமும் ஒன்றையே குறிக்கும். அதனால நான் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் சொன்னேன். அந்த ஒரு வாக்குத்தத்தத்துக்குள்
இந்த 3 காரியம் அடங்கியிருக்கு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடணும். அப்ப ஆபிரகாமுக்கு என்ன துன்பம் உபத்திரம் கஷ்டம்லாம் வந்துச்சோ அதே துன்பம் உபத்திரம் கஷ்டம் பாட நமக்கு வரும். இரண்டாவது அவர் அப்பத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணினால் நித்திய ஜீவன் உண்டாகும், அவன் உயிர் தருவான், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது அவனுக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய ராஜ்யம், அதை நோக்கி நான் போகணும், அதான் வாக்குத்தத்தம். அதுக்கு நித்திய ஜீவனை பெறணும், அதான் வாக்குத்தத்தம். அதுக்கு உயிர் தரணும், அதுதான் வாக்குத்தத்தம். இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம் 3 காரியங்களை உள்ளடக்கிய இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை தவிர வேற எந்த வாக்குத்தத்தமும் எவனுக்கும் யாருக்கும் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை தெய்வம் கொடுக்கவில்லை. நான் சொன்ன இந்த காரியங்கள் கூட பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள், அதான் 2:1:20 மறுபடியும் ஒரு வாசித்து முடிப்போம். சூப்பரா சொல்லப்பட்டிருக்கு. வாக்குத்தத்தம் எல்லாம் எதற்கு? ஏன் பூமியில நான் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்னு சொன்னா இவன் லூசிபர் பேய்ப்பேன். வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. வாக்குத்தத்தத்துல என்ன நடக்கும்? யாருக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ, யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை பெற்றார்களோ அவர்களால் என்ன நடக்கும்? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. தேவனுக்கு மகிமை உண்டாகிறதா வாக்குத்தத்தம். தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எல்லாம் ஒண்ணு இல்ல. தேவனுடைய பிதா பரலோக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறதே. எவன்டா நீங்களா வாக்குத்தத்தம் கொடுக்கிறதுக்கு? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவனால யாருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க அதிகாரம் இல்லை, வாக்குத்தத்தம் கொடுக்கவும் கூடாது. அப்படி செஞ்சால் இவன் அந்தி கிறிஸ்தாவி. ஆபிரகாம் சொன்னாரு, வானத்து நட்சத்திரம் போல ஒரு ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு எல்லாவனையும் முடிச்சு அப்படி கொடுத்த ஆசீர்வாதம் பூமி தாங்கல. ஒரு ஆபிரகாமுக்கு வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு இந்த பூமி தாங்கல. இந்த பையன் இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு பரவும் போனா பையனை பிடிச்சிட்டு இருக்கோம்னா உன்னை வானத்து நட்சத்திரம் போன உன்னை பழகி பெருக பண்ணுவார். ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். That's all your honor. ஆனா அதுக்கே பூமி தாங்கல. பாவம் பெரிய அக்கிரமம் பெருகி தேவ சித்தத்துக்கு மாறாக போய் சாத்தான் கிரியை செய்கிறான். என்றாலும் தேவன் அதுல தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி ஜெயிச்சார். இப்படி எல்லாவனையும் முடிச்சு ஆபிரகாமுக்கு கொடுத்தது போல வானத்து நட்சத்திரம் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவாரா? இந்த பூமி எங்கடா தாங்கும்? அதான் கவர்மெண்ட் சொல்லிட்டா உங்க வாக்குத்தத்தம் குப்பையா போடுங்களா, வீட்டுக்கு ஒரு புள்ள போதுங்க போச்சா? உன் வாக்குத்தத்துக்கு அடிச்சாம்பர் ஆப்பு கவர்மெண்ட். முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னா, நாம் இருவர் நமக்கு ஒருவர்னா, இப்ப நாமே குழந்தைகள் நமக்கு ஏன் குழந்தைகள் கவர்மெண்ட் அப்படிங்கிறாங்க. இது வாக்குத்தத்தமா? எத்தனை பழகு இந்த வாக்குத்தத்தை சொல்லியிருக்கீங்க. ஆபிரகாம் போல பழகி பிரிவு பண்ணுவார். எவனாவது பிள்ளை இல்லாம சோமனை போயிட்டா போதும், உடனே பயில வாயில வர வார்த்தை உன்னை ஆபிரகாமை போல் பழகி பிரிவு பண்ணுவார். லூசு போல மெண்டல் பொருளா பைத்தியக்காரன் நாய்களா எவன்டா உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னது? ஆக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காரியங்களை கேட்கிறவர்களே, வாக்குத்தத்தை கொடுக்க அந்த பூமியில எந்த பயனுக்கு அதிகாரம் கிடையாது. இவன் சொல்லலாம் பொய். ஒரே ஒரு வாக்குத்தத்தம் 3 காரியங்கள் உள்ளடக்கி தெளிவாக சொல்லிக்க. அந்த வாக்குத்தத்தை நோக்கி நாம் பயணிப்போம், அதற்காக ஜெபிப்போம், அதற்காக உழைப்போம், அதற்காக வழி நடந்து செல்வோம், அதை அடைந்து கொள்வோம். அது உண்மையானது, சத்தியமானது, மாறி போகாது, நித்தியமானது. வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி, வணக்கம்.